ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மலர்வனம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நாங்களும் எல்லோரும் ரொம்ப நல்லா இருக்கோங்க. ஸோ தீபாவளிக்கு நாள் ஈவினிங் எடுத்த விலாக் தான் இது. ஸ்கூல்லேருந்து வரும்போதே பார்த்தீங்க அப்படின்னா கடைக்கு போயிட்டு கொஞ்சம் ஜாகரி ஒரு ஃப்ரெண்டு வந்து அதிரசம் கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு வெல்லம் வந்து வீட்டில் இல்லை. நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, நம்ம அதிரசம் வீடியோ எடுக்கும்போதே அந்த வெல்லம் வந்து ஏற்கனவே வாங்கினது அந்த கலர் இருந்ததுனால அதை நான் செஞ்சுட்டேன் வீட்டுக்குன்னு சொல்லிட்டு. பட் இது அவங்களுக்கு அப்படின்றதுனால கொஞ்சம் டார்க்கான வெல்லம் வேணும்னு சொல்லிட்டு கடைக்கு போயிட்டு வெல்லம் வாங்கிட்டு அதுக்கப்புறமா பட்டாசும் வாங்கிட்டு வந்தாச்சுங்க. அவங்களுக்கு ஃபோன் பண்ணேன், நீங்கள் வந்து வாங்கிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டேன். இல்லை நீயே வாங்கிட்டு வந்துரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னாங்க. ஸோ அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டேங்க. ஸோ இதிலேருந்து தான் நம்மளோட வீடியோ ஸ்டார்ட் ஆகுது. இந்த டே செகண்ட் ஃப்ளோரை க்ளீன் பண்ணுற வேலை தான். என்னடா ஃப்ளோராக க்ளீன் பண்ணுற மாதிரி அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன்னு நினைக்காதீங்க. நான் திரும்பவும் சொல்கிறேன், க்ளீனிங் தான் ஒரு பண்டிகையோட முதல் சந்தோஷம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போது க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் இந்த வீடியோ வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன் இல்லையா, அவ்வளோ ஹாப்பியாக அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னாவே நமக்கு பெரிய ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஆயிருங்க. க்ளீனிங் வாரத்தில் ஒரு நாள் இருக்கலாம், மாதத்தில் ஒரு நாள் இருக்கலாம், வருஷத்தில் ஒரு நாள் இருக்கலாம். ஆனால் க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் மனசு எப்படி இருக்குன்னு மட்டும் கீழே கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பட்டாசு வாங்கிட்டு வந்ததை பசங்கள்கிட்ட சொல்லலைங்க. ஏன்னா அவங்களுமே பிஸியாக தான் போயிட்டுருந்துச்சு. எல்லாருமே இப்போ தானே சிக்காகி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ரெக்கவர் ஆகிட்டு இருந்தோம். அதனால் பெருசாக அவங்க கேட்கல. எப்படியும் அம்மா அப்பா வாங்கிடுவாங்கன்னு தெரியும். ஸோ பசங்களோட ஃபோட்டோஸ்லாம் ஆர்டர் போட்டிருந்தோம். இங்கே வந்து பிக்சர் டேன்னு சொல்லிட்டு ஃபோட்டோஸ் எடுப்பாங்க இல்லையா, அதை ஆர்டர் போட்டிருந்தோம். அதெல்லாம் வந்துச்சு. கொஞ்சம் நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தேன். அதெல்லாம் பார்த்துட்டு அடுத்து அதிரசம் செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. வந்த உடனே கை காலை கழுவிட்டு உடனே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏன்னா இதை செஞ்சு வச்சுட்டு மேலே போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணேன் அப்படின்னா எனக்கு கொஞ்சம் ஓகேவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை அப்படின்னா மேலே போனால் அங்கே ஏதாவது ஒரு வேலை இருக்குமா, அந்த வேலையை பார்த்துட்டு இந்த வேலையை மறந்துடுவேன்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இந்த வேலையை. ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அரிசி தான் ஊற வைக்கணும் இல்லையா, அரிசி 1 மணி நேரம் ஊறுறதுக்குள்ளார மற்ற வேலைகளை செஞ்சிடலாம் அப்படின்றது தான் பிளான். இன்னமும் நிறைய பேர் டவுட் கேட்டுட்டு தான் இருக்கீங்க, இது என்ன ரைஸ், ஜாஸ்மின் ரைஸா அப்படின்னு சொல்லிட்டு. இது ஜாஸ்மின் ரைஸ்லாம் கிடையாதுங்க. இங்கே லாங் கிரைண்ட் ரைஸ்னே கிடைக்கும். ஸோ அதை போய் பாருங்கள், இங்கே இருக்க கடைகள் அமெரிக்கன் ஸ்டோர்ஸ் எல்லாத்துலேயுமே கிடைக்குங்க. ஸோ அந்த அரிசி தான் வந்து நான் யூஸ் பண்ணுறேன் அதிரசத்துக்கு. நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க, ரெகுலராக அதிரசம் பண்ணுறவங்க கூட இந்த அரிசி வாங்கி ட்ரை பண்ணேன், நல்லா வந்துச்சு, தேங்க்யூ ஸோ மச் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. சூப்பருங்க, எனக்கு ரொம்ப ஹாப்பி அந்த மாதிரிலாம் பார்த்த உடனே. அவங்க இன்னும் கொஞ்சம் ஐட்டமும் கேட்டிருந்தாங்க, பாதுஷாலாம் கொஞ்சம் வேணும் செஞ்சு தர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. பட் வந்து முடியாது அப்படின்னு சொல்லிட்டேன். அதிரசம் அப்படின்றதுனால மட்டும் செஞ்சேன். ரீசன் என்னென்னா, நான் செஞ்ச அதிரசம் எல்லாமே பேக்கிங் பண்ண உடனேவே வந்து இதுவாகிடுச்சு, காலி ஆகிடுச்சு. ஸோ அதனால் வந்து இன்னும் கொஞ்சம் இருந்தால் நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் சேர்த்து தான் செஞ்சுருக்கேன். அவங்க கேட்டது என்னமோ கம்மி குவான்டிட்டி தான், திரும்பி வீட்டுக்கும் வேணும் அப்படின்றதுனால தான் செய்ய ஆரம்பித்தேன். பட் வீட்டுக்கு தேவையானதை இப்போ செய்ய மாட்டேன், நான் சஷ்டி விரதம் இருக்கணும் இல்லையா, அதுக்கப்புறமா வந்து பொரிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு தேவையான அதிரசத்துக்கு மட்டும் செஞ்சு கொடுத்துட்டு மீதி மாவை எடுத்து அப்படியே வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். மாவை ஃப்ரிட்ஜில் வைக்கலாமான்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. நீங்கள் 2-1 நாளில் செய்ய போகிறீங்க அப்படின்னா வெளியிலே வச்சுக்கலாங்க. 10 நாள் வரைக்கும் வெளில வச்சுருக்கலாம். 10 நாளைக்கு மேலே அப்படின்னா நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் ஆகிடும், சஷ்டி முடிஞ்சுட்டு அதுக்கப்புறம் எப்போ தோணுதோ அப்போ செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் நான் ஃப்ரிட்ஜில் தான் வைக்க போகிறேன். ஆனால் அடுத்த நாளே செய்ய போகிற அதிரசமாக இருந்தால் ஃப்ரிட்ஜில் வைக்க தேவையில்லைங்க. வெல்லத்தை போட்டு நறுக்கிறதுக்கு நான் வந்து ஷார்ட்ஸில் வந்து சொல்லியிருப்பேன். வெல்லத்தை நறுக்கிறதுக்கு பதிலாக மைக்ரோவேவில் வச்சு சூடு பண்ணோம் அப்படின்னா சூப்பராக பட்ரு மாதிரி வந்து கட்டாயி வந்துடுதுங்க. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அதனால் அது மாதிரி பண்ணிடுறது. ரீசெண்ட் டைம் நான் ஒரு ஃப்ரூட்டுக்கு வந்து அடிக்ட் ஆகிருக்கேன். அது இந்த ரம்பூட்டான் ஃப்ரூட்டு தான். எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருச்சு. எந்த அளவுக்கு அப்படின்னா, நான் செஞ்சதை யாரும் செய்யாதீங்க, பட் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். கடையில் வந்து ரம்பூட்டான் வாங்கிட்டு பயங்கர டெம்ட் ஆகிடுச்சு. சரி காரில் வரும்போதே சாப்பிட்லான்னு சொல்லிட்டு வண்டி எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பழத்தை வாயில் வச்சு சாப்பிட்டுட்டு வண்டி எடுத்தேன். அந்த டேஸ்ட்டில் என்னை திரும்பி 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 சாப்பிட வச்சுதுங்க. அப்படியே கையில் வச்சுட்டு ஏதாவது ஒரு சின்ன கேப், வண்டி ஓட்டும் போதே சின்ன கேப் கிடைக்கும் போது பிச்சுட்டு திரும்பி ஜூஸை குடித்து சாப்பிட்டுட்டு அந்த மாதிரியே தான் நான் வந்தேன். வீட்டுக்கு வர வரைக்கும் 6 பழம் சாப்பிட்ருந்தேன். ஸோ அந்த அளவுக்கு ஒரு வெறித்தனமாக அந்த பழம் எனக்கு பிடிச்சிருச்சு. சாப்பிட்டு இப்போ கடைக்கு போனாவே ஃபஸ்ட்டு அங்கே கடைக்குள்ளே போனோடனே முதல் பழத்தை எடுத்து வச்சிடுறது. அப்படியே சாப்பிட்டுட்டு அந்த பழத்தை காலி பண்ணிவிட்டு திரும்பி ஒரு பழத்தை எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்துடுறது. அதாவது ஒரு பாக்ஸ் சொல்கிறேன், ஒரு பழம் இல்லை, ஒரு பாக்ஸ் எடுத்துகிட்டு வந்துடுறது. ஸோ அந்த மாதிரி ரொம்ப அடிக்ட் ஆகிட்டேன் அந்த பழத்துக்கு. ஆனால் பழம் வந்து ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், உடம்புக்கும் நல்லாவும் இருக்குது அப்படின்றதுனால அந்த மாதிரி அடிக்ட் ஆகிட்டேன். பட் கண்ட்ரோல் பண்ணணும், எதுக்குமே நம்ம அவ்வளோ அடிக்ட் ஆகக்கூடாது. ஸோ வெல்லம் பார்த்திங்களா, சூப்பராக ஈஸியாக 5 நிமிஷத்தில் கட் பண்ணி எடுத்தாச்சு. இதை அப்படியே திரும்பி எடுத்து மீதி இருக்கிற வெல்லத்தை நான் அந்த பாக்ஸில் வந்து போட்டு வச்சுருவேங்க. நான் எப்போயுமே ஸ்டோர் பண்ணி வைப்பேன் இல்லையா, அந்த பாக்ஸில் வந்து போட்டு வச்சுருவேன். அதே மாதிரி அவனில் வச்சு ஹீட் பண்ணும்போது வெல்லம் பார்த்தீங்க அப்படின்னா அடியில் கொஞ்சம் மெல்ட் ஆகிருக்க மாதிரி தான் இருக்கும். அதை லைட்டாக நீங்கள் கட் பண்ணி விட்டிங்கன்னா போதும், திரும்பி வந்து அது க்யூப் மாதிரி ஆகிடும். அதனால் அதை நினச்சி நீங்கள் எதுவுமே ஒரி பண்ணிக்க தேவையில்ல. பட் வெல்லம் கட் பண்ணுறதுக்கு இந்த ஹேக் வந்து பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க.
அதுக்கப்புறமா கையோடு எல்லாத்தையுமே கழுவி வச்சுட்டேன். ஏன்னா கீழே வந்து நேற்று தானே நம்ம கிச்சன்லாம் க்ளீன் பண்ணி தொடச்சி எல்லாத்தையும் எடுத்து வச்சோம். ஸோ அதனால் ரொம்ப மிஸ்அப் பண்ணிக்க வேணான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துட்டு அதிரசம் வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சாச்சுங்க. இந்த பக்கம் பாகு வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. பாகு பதம் இன்னுமே கூட கேட்டுக்கிட்டு தான் இருக்கீங்க. பாகு பதம் வந்து நீங்கள் எடுத்து உருட்டும் போது ஒரு தக்காளி பதம் மாதிரி கொஞ்சம் குழன்னு வரணுங்க. கையில் எடுத்து உருட்டுற அளவுக்கு வந்துருச்சுனாவே ஓகே தான். நீங்கள் வந்து கடலை மிட்டாய் பண்ணுறீங்க அப்படின்னா இன்னுமே எடுத்து போட்டுட்டு அதை கையில் எடுக்கும்போது உங்களுக்கு பாகு வந்து கல் மாதிரி இருக்கும். அந்த மாதிரி பதம் வரணும். பட் அதிரசத்துக்கு வந்து கொஞ்சம் அப்படியே குழன்னு கையில் இருக்கிற அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னாவே கரெக்டான பதம் தான். நான் லாங் வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன் அதிரசம் பற்றி. நிறைய பேர் கேட்டதுனால இப்போ திரும்பி இந்த வீடியோவில் நான் சொன்னேங்க. ஸோ இந்த வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்னாவே மேலே போய்ட்டு க்ளீன் பண்ணுற வேலை தான். இன்றைக்கி நான் மட்டும்தான் ரெடி பண்ணேன். நமக்கு ரெடி பண்ணும்போது அவங்க வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க. இன்றைக்கும் உங்களுக்கு வேலை அதிகமாக இருக்குது அப்படின்றதுனால நானே தான் செஞ்சுட்டு இருந்தேன். ஸோ கரெக்டாக கிளறிட்டு இருந்தேன். கபிலன் வந்து அம்மா எனக்கும் ஆசையாக இருக்குது, நானும் செஞ்சு பார்க்கட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்டான். நான் சொன்னேன், நீ நினைக்கிற மாதிரி ஈஸி இல்லை அப்படின்னா. நீங்கள் ஈஸியாக தான் பண்ணுறீங்க, நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னா. பட் கொடுத்ததுக்கப்புறம் இடியாப்பம் புளியும் போதும் இப்படி தான் சொன்னேன், நான் புளியிறேன்னா சரி புளி அப்படின்னு. அதுக்கப்புறம் விட்டால் தான் தெரியுங்க அவங்களுக்கும் அப்படின்றதுனால கொடுத்துட்டேன். பட் ஒரு வழியாக முடிஞ்சிருச்சுங்க. அதிரசம் வேலை முடிஞ்சிருச்சு. கீழே பாத்திரம் எல்லாமே கழுவி வச்சாச்சு. அன்றைக்கி ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன் இருந்துச்சு அப்படின்றதுனால பசங்க மட்டும்தான் போகிறாங்க. அதாவது கவன் மட்டும்தான் போகிறான். ஸோ அவனுக்கு வந்து டாய்ஸ் பேக் பண்ண சொல்லிட்டு நான் மேலே பாத்ரூம் க்ளீன் பண்ண வந்துட்டேன். அப்பப்போ எடுத்து வைக்கிற கம்பல் பாக்ஸ் இது மட்டும்தான் மேலே இருக்கும் பொதுவாக இந்த பாத்ரூமில் இருக்கிறத டக்குன்னு எடுத்து வச்சுட்டு தொடச்சிட்டு க்ளீன் பண்ணிடலாங்க. இது ஒன்றும் பெரிய ரொம்ப கஷ்டமான பாத்ரூம்லாம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். தேய்க்கிறதுக்கு எல்லாமே இது வந்து நம்ம இந்தியன் பாத்ரூம் மாதிரி ஓரளவுக்கு இருக்கும், நின்று குளிக்கிற மாதிரி. ஸோ பாத் டப் இருக்காது. அதனால் எனக்கு இதை கழுவுறது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இன்னொன்று இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஹேண்ட் ஷவர் இருக்குது. அது வந்து எனக்கு லிக்விட் போட்டுட்டு ஜஸ்ட் அந்த ஷவர் பண்ணேன் அப்படின்னா சூப்பராக சீக்கிரமாக கழுவிடலாம். ஆனால் இந்த பாத்ரூமே கழுவி 1 மாதம் ஆயிடுச்சு அப்படின்றதுனால எல்லா பாத்ரூமுமே வந்து கொஞ்சம் டைம் எடுத்துக்கிச்சு 1 மாதம் ஆனதுனால. எந்த வேலை வீட்டில் செய்கிறோமோ இல்லையாங்க, வாரத்தில் 1 நாள் பாத்ரூம் கழுவிடுறது நமக்கு நல்லது. வீட்டுக்கு நல்லதோ இல்லையோ நமக்கு நல்லது. ஏன்னா மொத்தமாக சேர்த்து வச்சு தேய்க்கும்போது ஒரு நெஞ்சே வலி வரும் பாருங்க, அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. இந்த டைம் நான் ரொம்ப க்ளீனிங்கில் வந்து டென்ஷன் ஆனது பார்த்திங்க அப்படின்னா பாத்ரூம் க்ளீனிங் தான். அது எந்த அளவுக்கு கடுப்பு அப்படின்னா மற்றவங்கள்ட்ட போய் எனக்கு கேட்கணும் போல் இருந்துச்சு, உங்கள் வீட்டில் யார் பாத்ரூம் கழுவுறீங்க, எத்தனை நாளைக்கு ஒரு தடவை கழுவுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா கேப் விட்டது அவ்வளோ கஷ்டமாயிடுச்சு. அதை சொல்ல வரேன் நான். அப்புறம் நிறைய கமெண்ட் வர்றது, அக்கா நீங்கள் எப்படி இவ்வளோ ஆக்டிவாக இருக்கீங்கன்ட்டு நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன். நம்ம வீட்டு வேலையை நம்ம தாங்க செய்யணும். வேலை செய்யாட்டி நம்ம பெரும்பாலும் என்ன பண்ணுவோம்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஃபோன் பார்ப்போம், இல்லைனா ஃப்ரெண்ட்ஸ் யார்கிட்டயாவது பேசிகிட்டு இருப்போம், அப்படியும் இல்லைனா ஷாப்பிங் ஏதாவது பண்ணுவோம், அப்படியும் இல்லைனா படம் தாங்க ஏதாவது பார்ப்போம். இது நாளை தவிர பெருசாக உருப்படியாக நம்ம எதுவும் செஞ்சிட மாட்டோம். அதுக்கு பெட்டர் நம்ம வீட்டு வேலையை செஞ்சிடறதே நமக்கு நல்லது இல்லையா? ஸோ அதனால் நான் வந்து வீட்டு வேலையே செஞ்சுருவேன். பாத்ரூம் கழுவி 1 மாதம் ஆச்சு அப்படின்றதுனால நான் அன்றைக்கி ஹார்பிக் போட்டு தான் கழுவுனேன். இங்கே இருக்கும் இல்லையா லைசால், அதை போட்டு தான் கழுவுனேன். ஏன்னா 1 மாதம் அழுக்கெல்லாம் நம்ம நார்மலாக எப்போவும் யூஸ் பண்ணுற லிக்விட் போட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக சரி வராது. ஸோ அதனால் இந்த லிக்விட் போட்டுட்டு உடனேவே தேய்ச்சி கழுவிட்டேன். இந்த பாத்ரூம் கழுவும் போது பெரும்பாலும் விண்டோ ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த கெமிக்கல் நமக்கு வந்து மூக்குக்குள்ளே போச்சு அப்படின்னா நமக்கு நிறைய பிரச்சனைகள்லாம் வர செய்யும். ஸோ அதனால் குளிர் நாளாகவே இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் வந்து ஃபுல்லாக வந்து விண்டோ ஓப்பன் பண்ணி விட்டுட்டு பண்ணுங்கள். அப்போ தான் கொஞ்சம் உடம்புக்கும் நல்லது அப்படின்றதுனால. கண்டிப்பாக கையில் க்ளவுஸ் போடுங்க. கையில் க்ளவுஸ் ரொம்ப 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 அவசியங்க. இல்லைனா இந்த கெமிக்கலை நம்ம கையை வந்து கிராக் பண்ணிவிட்டு அது வழியாக ஏதாவது நமக்கு பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இதை போட்டு அப்படியே தேய்ச்சி எடுத்துட்டோம் அப்படின்னா பாத்ரூம் பழப்பழன்னு ஆகிடும். என்ன ஒன்று, இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் குளிக்க மனசே வராது எனக்கு வந்து. ஐயோ பாத்ரூம் திரும்பி அழுக்காயிருமேன்னு சொல்லிட்டு. பாத்ரூம் மட்டும் இல்லை, எல்லாமே க்ளீன் பண்ணுற எந்த ஒரு விஷயத்தையுமே திரும்பி யூஸ் பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமாக தாங்க இருக்கும். உங்களுக்கு ஏதாவது பாத்ரூம் கழுவுறதுல குட்டி குட்டி டிப்ஸ் இருந்தால் சொல்லுங்கள். நான் பெரும்பாலும் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, வீக்லி ஒன்ஸ் கழுவிட்டோம் அப்படின்னா நம்ம ரொம்ப மெனக்கட்டு ரொம்ப போட்டு தேய்ச்சி கழுவ வேணாம் அப்படின்றது மட்டும்தான் என்னோடய ஒப்பீனியனாக இருக்குது. ஸோ இதை சொன்னேன் அப்படின்னா எங்கள் வீட்டில் எனக்கும் அவருக்கும் பெரிய ஆர்கியூமெண்ட்டே வரும். அப்படிலாம் இல்லை, நீ வந்து வேலை இல்லைன்றதுனால இதை செஞ்சுட்டு உட்காந்துருக்க அப்படின்வாங்க. அவங்க நான் எந்த வீட்டு வேலை செஞ்சாலும் சரி, இதெல்லாம் ஒரு வேலைன்னு செஞ்சிட்ருக்கிறேன், ஏன் டைமை வேஸ்ட் பண்ணுற அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அதை செஞ்சு வச்சதுக்கு அப்புறமும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இதை நீ செஞ்சு வச்சதுனால தான் இப்போ ஓகேவா இருக்குது அப்படின்றதும் அவங்க வாயில் வராது. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் ஆஃபீஸ் வேலை தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆஃபீஸ் வேலை பார்க்குற அளவுக்கு டைம் இருந்துச்சு, நம்ம உடம்பு சிக்காகாமல் இருந்தோம் அப்படின்னாவே போதும் அப்படின்னு நினைக்கிற ஆள். எனக்கு புரியலை, ஆஃபீஸ் வேலை செய்யணும் அப்படின்னா அதுக்காக வீட்டை வந்து நீட்டாக வச்சுக்கிறதும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தானே அப்படின்றது அவங்களுக்கு புரியாது. அவங்க அதை பெருசாகவும் எடுத்துக்க மாட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். வீடு நீட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வீடு அவங்கள பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கணும்னா அழுக்கு இல்லாமல் இருக்கணும்னு நினைப்பாங்க, ஆர்கனைஸ்டாக இருக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. இதுதான் அவங்களோட க்ளீனிங். என்னோடது அப்படி கிடையாது. எனக்கு ஆர்கனைஸ்டாகவும் இருக்கணும், நீட்டாகவும் இருக்கணும். இதுதான்
தான் நான் நினப்பேன். ஸோ இதுதான் எங்கள் 2 பேருக்கும் அடிக்கடி ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஆர்கியூமெண்ட்டாகவும் போகும். நான் வந்து க்ளீனாகவும் இருக்கணும், ஆர்கனைஸாகவும் இருக்கணும்பேன். அவர் வந்து க்ளீனாக இருந்தால் போதும், ஆர்கனைஸ்டாக இருக்கிறதுக்கு இது மியூசியம் இல்லைன்னு நினைக்கிற ஆள். உங்கள் வீட்டில் எப்படின்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கங்க. ஸோ இந்த பாத்ரூம் மட்டும்தாங்க. கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த டைல் வந்து ஒயிட் கலர், அதாவது லைட் கலரில் இருக்கும். மற்றதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா பிளாக் கலரில் தான் இருக்கும். ஸோ அதனால் எனக்கு ரொம்ப வந்து இந்த முடியெல்லாம் இருந்துச்சுன்னா தெரியாது. ஆனால் அந்த ஒயிட் பாத்ரூமில் மட்டும் பார்த்திங்க அப்படின்னா முடி இருந்துச்சுன்னா பயங்கரமாக தெரியும். இன்றைக்கும் லாண்ட்ரி போட்டுட்டு தான் இருக்கேன். நேற்று லாங் வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும். ஸோ நேற்று ஃபுல்லாக லாண்ட்ரி ஓடிச்சு, இன்றைக்கி 2 நட ஓடிச்சுங்க. வந்துட்டு அந்த மாப் போட்டது எல்லாமே இந்த பாத்ரூம் தாங்க இருக்கிறதுலே ரொம்ப கழுவி நெஞ்சு வலிலாம் வந்து ரொம்ப வந்து டென்ஷன் ஆகிட்டேன். ஏன்னா இந்த பாத்ரூம் வந்து மென்ஸ் எல்லாம் பசங்க எல்லோரும் யூஸ் பண்ணுற பாத்ரூமா, அவ்வளோ அழுக்கு. ஹஸ்பண்ட் மட்டும்தான் இங்கே வருவாங்க. நான் சொன்னேன் பாத்ரூம் அழுக்காக இருக்குன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தேன், எனக்கு எவ்வளோ வேலை இருந்தாலும் நான் கழுவிருப்பேனே, என்கிட்ட சொல்லாமல் விட்டுட்டிங்களே, நான் இன்றைக்கி தானே வந்து பார்த்தேன் இவ்வளோ அழுக்காக இருந்துச்சு அப்படின்னு சொன்னேன். ஸோ அதனால் இந்த தடவை நான் ரொம்ப டென்ஷன் ஆனது இவ்வளோ வேலை செஞ்சதில் இந்த பாத்ரூம் கழுவுறதுக்கு மட்டும்தாங்க. வேறு எதுக்குமே நான் அவ்வளோ டென்ஷன் ஆகலை. ஸோ ஒரு வழியாக மேலே இருந்த 2 பாத்ரூமையும் சூப்பராக கழுவி எடுத்தாச்சு. லாண்ட்ரி ரூமையும் தொடச்சி எடுத்தாச்சு. ஸோ மிஷின் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஓரளவுக்கு ஓடிக்கிட்டுருக்கு. போட்ட துணியெல்லாம் ஓரளவுக்கு மடித்து வச்சுட்டேன். ஓரளவுக்கு கம்ப்ளீட்டாக எல்லா வேலையுமே முடிச்சிட்டேன். இந்த ஜாக்கெட் மட்டும் கையில் தான் துவைக்கணும், அது டைம் இருக்கும்போது துவைச்சிக்கலான்ட்டு. அப்புறம் நான் எப்போயுமே என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டலாம் நான் சொல்லுவேன், எனக்கு அவங்க கேட்பாங்க என்னை வந்து, உனக்கு கோவம் வராதா, நீ கோவம் வந்தால் என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நான் அப்போ சொல்லுவேன், பாத்ரூம் கர்டைனை வந்து மாற்றுற அளவுக்கு இந்த மாதிரி மாற்றும்போது கை எப்படி வலிக்கும் தெரியுங்களா? அப்போ நான் சொல்லுவேன், இதை கூட மாற்ற நம்மளால் முடியலை, கை வலிக்குது, நம்ம அந்தளவுக்கு வீக் ஆகிட்டோம். ஸோ நம்ம எதுக்கு தேவையில்லாமல் கோவப்பட்டு டென்ஷன் ஆகி கத்திக்கிட்டு அப்படின்னு சொல்லுவேன். அதுக்கு இன்னொரு ஃப்ரெண்டு சொல்லுவாங்க, அது என்னமோ உண்மைதான் மலர், என்கிட்ட வந்து ஒரு ஃப்ரெண்டு குறை சொல்லும்போது நான் நினச்சேன், அவங்க வேறு ஏதோ ஜென்ரலாக ஒரு விஷயம் வந்து காசிப்ஸ் பேசியிருக்காங்க. அப்போ நினச்சேன், நமக்கு வந்து பாத்ரூம் கர்டைன் மாற்றுறதுக்கு கூட முடியல, கையெல்லாம் வலிக்குது. அதை மாற்றும் போதே பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 3 தடவை கையை வந்து கீழே இறக்கிடுவோம், யாராக இருந்தாலுமே சரி. ஸோ அதனால் இதை கூட நம்மளால் மாற்ற முடியல, நம்ம எதுக்கு போயிட்டு இன்னொருத்தவங்களை பற்றி குறை பேசணும், காசிப் பேசணும் அப்படின்னு சொன்னேன் அப்படின்னு சொன்னாங்க. அன்றைக்கி தான் எனக்கு ஒரு விஷயம் வந்து நான் வந்து ஃபீல் பண்ணேன். எல்லாருமே பார்த்திங்க அப்படின்னா அவங்கவுங்க விஷயத்தில் கரெக்டாக இருக்கணும், நம்ம கரெக்டாக போகணும் அப்படின்னு தான் நினச்சி ஒரு ஸ்டேஜுக்கு மேலே போயிட்டுருக்கோம். காசிப்ஸ் பேசுகிறது, மற்றவங்கள கிண்டல் பண்ணி பேசுகிறது, மற்றவங்கள குறை பேசுகிறது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா நம்ம வீட்டு வேலையோட கம்பேர் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக குறைஞ்சிருங்க. ஏன்னா அது ரியலைஸ் பண்ணி பாருங்களேன், நமக்கு யூஸ்வலாக நம்ம வீட்டில் வேலை செய்யவே நமக்கு நேரம் இருக்காது, டைம் இருக்காது. அப்படி இருக்கும்போது இன்னொருத்தவங்கள்ட்ட வெட்டியாக ஃபோன் பேசிக்கிட்டு இவங்கள பற்றி அவங்கள பற்றி இவங்கன்னு குறை பேசிகிட்டு இருக்கிறதுக்கு நமக்கு எங்கேருந்து நேரம் இருக்கும் சொல்லுங்கள். ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் வீட்டு ஒர்க்கில் கான்சன்ட்ரேஷன் பண்ணோம் அப்படின்னாவே நம்ம தேவையில்லாமல் பண்ணுற எல்லா விஷயங்கள்லேருந்தும் வெளில வந்துடுவோங்க. டைம் பார்த்திங்க அப்படின்னா 8:30 ஆகிடுச்சு. ஸோ அவங்க வந்து நான் வேக்யூம் போடுறேன் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க அந்த வேக்யூம் போடுற கேப்பில் நம்ம வந்து குளிச்சுட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டேங்க. ஸோ பாத்ரூம் எல்லாமே கம்ப்ளீட்டாக எல்லா வேலையுமே முடிஞ்சிருச்சு. இந்த பக்கம் பார்த்திங்க அப்படின்னா அவங்க வேக்யூம் போட்டுட்ருக்காங்க. வேக்யூம் போட கொஞ்சம் டைம் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். மேலே வந்து ரீசன் என்னென்னா கீழே ஸ்டெப்ஸ் இருக்கு இல்லையா, ஸ்டெப்ஸ் வரையும் ஃபுல்லாக போட்டுகிட்டே போகணும். அது வந்து கொஞ்சம் கஷ்டமான வேலை. அந்த கேப்பில் நான் துணியெல்லாம் மடித்து வச்சுட்டு குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்தாச்சு. ஸோ கம்ப்ளீட்டாக எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. இப்போ கீழே போயிட்டு டின்னர் தாங்க. டின்னருக்கு பார்த்திங்க அப்படின்னா தோசை தான். தோசையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஊற்றி அப்படியே வந்து மாற்றி சாப்பிட்டுக்கிட்டோம். நான் வந்து பசங்களுக்கு ஃபஸ்ட்டு ஊற்றி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா வந்து கபிலன் வந்து அவனுக்கு ஊற்றி அவங்க அப்பாவுக்கு ஊற்றி கொடுத்துட்டு இருந்தான். ஸோ அந்த மாதிரி வேலைகள்லாம் ஈஸியாக போயிட்டு இருந்துச்சு. நாளைக்கு காலையில் இப்போ மெனு என்ன சமைக்கணும்னு சொல்லி மண்டையில் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. நான் வந்து என் மைண்டுக்கு நான் ஒன்று மட்டும் சொல்லிக்கிட்டேன், ஃபுட்டுக்கு ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணேன் அப்படின்னா நாளைய நாள் வந்து உனக்கு ரொம்ப கஷ்டமாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் எனக்கு வந்து நாளைக்கு ஃபுட்டுக்கு ரொம்ப டைம் இல்லை. அதுக்கு பதிலாக பார்த்தீங்க அப்படின்னா வந்து வீட்டு வேலை, நாளைக்கு பூஜைலாம் நிறைய இருக்குது. ஸோ அதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன் இல்லையா, அதிரசம் எடுத்து வச்சோன்னே காலி ஆகிடுச்சுன்ட்டு. அது இப்போ தான் நான் வந்து பேக்கிங் பண்ணிகிட்டே இருந்தேன். பேக்கிங் பண்ணி படிச்சுட்டு பார்க்குறேன், கடைசியாக ஒரே ஒரு அதிரசம் தான் இருந்துச்சு. என்னடா இது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. திரும்பவும் செய்யணுமா அப்படின்னு சொல்லிட்டு நல்ல வேலை எக்ஸ்ட்ராவே சேர்த்து மாவு கொஞ்சம் பிசைஞ்சு தானே வச்சுருக்கேன். ஸோ அதனால் அதை வச்சு நான் வீட்டுக்கு வந்து அதை வச்சு ஓட்டிடுவேங்க. ஸோ எல்லா வேலையும் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சுங்க. இன்றைக்கி வந்து ஒரு லிஸ்ட்டு போட்டுகிட்டே தான் வந்தேன், என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. லிஸ்ட்டில் எல்லாமே வந்து முடிஞ்சிருச்சு. பூஜை சாமான் விளக்குறது மட்டும் தான் நான் பெண்டிங் இருக்குது. ஸோ அந்த வேலையும் முடிச்சிட்டேன் அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் காலையில் எழுந்திரிச்ச உடனே சாமி கும்பிட்றதுக்கு. எல்லா வேலையும் பிளான் பண்ணி இன்னும் ஒரு நாள் முன்னாடி நான் முடிச்சிருந்துருக்கலாம். பட் தீபாவளி வந்து வெள்ளிக்கிழமை தானே அப்படின்னே இருந்துட்டேன் நான். வியாழக்கிழமை அப்படின்றத நான் யோசிக்கவே இல்லை. அதுதான் நான் பண்ண தப்பு. வியாழக்கிழமை தான் அப்படின்றது எனக்கு சனிக்கிழமை தான் வந்து ரியலைஸ் பண்ணேன். ஸோ வியாழக்கிழமை தீபாவளியா, அப்போ இன்னையிலேருந்தே வேலையை ஸ்டார்ட் பண்ணால் தான் சரியாக இருக்கும்னு சொல்லிட்டு
4 நாளா உண்மையாலுமே சொல்கிறேன், அவ்வளோ வேலை. எதுக்குடா இவ்வளோ வேலை செய்கிறோம், எதுக்குடா பண்டிகை வருதுன்னு நினைக்கிற அளவுக்கு நான் வேலை செஞ்சேங்க. இதான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது, கொஞ்சம் கூட ரெஸ்ட்டே இல்லாமல் 3 நாள் தொடர்ந்து வேலை பார்த்தது இந்த தீபாவளிக்கு தான் வச்சுக்கோங்களேன். ஏன்னா அவ்வளோ க்ளீனிங் வேலை இருந்துச்சுங்க. ஸோ இதில் நான் லிஸ்ட் எழுதுனது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லிஸ்ட் வந்துச்சு. அதுக்கப்புறம் லிஸ்ட்டில் எழுதாமையே திரும்பி ஒரு கொஞ்சம் பேரெல்லாம் வந்தாங்க. ஐயோ! என்னடா இது அப்படின்ற மாரி இருந்துச்சு. செஞ்சு வச்சுட்டேன், பேக் பண்ணி குடுக்கக்கூடாதா? அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை கேட்டது தான். எங்களுக்கு டைம் இருந்தா நாங்க செய்ய மாட்டோமான்னு சொல்லிட்டு ஆளாளுக்கு ஆரம்பிச்சுட்டாங்கங்க. ஸோ இப்போ பூஜை சாமாவ கழுவ வந்துரலாம்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். என்ட்ட ரொம்பலாம் பூஜை சாமான் விளக்குற மாரி பெருசா அதிகமா எதுவும் இருக்காது. ரொம்ப கம்மியா தான் இருக்கும். 3 விளக்கு, 4 தட்டு அவ்வளோதான் இருக்கும். ஸோ அதனால் அதை தேய்ச்சிடலான்னு சொல்லிட்டு வந்தாச்சு. பீத்தாம்பரி போட்டு தான் தேய்ச்சேன் இன்னைக்கு. ரொம்ப டைம் இல்ல. இருந்துச்சு அப்படின்னா விபூதி போட்டு தேய்ச்சாவே வெள்ளி பாத்திரம் வந்து பளபளன்னு ஆயிருங்க. அதனால் நான் பெருசாலாம் ஒன்றும் ரொம்ப வந்து எதுவும் யூஸ் பண்ணி தேய்க்க மாட்டேன்னு வச்சுக்கோங்களேன். ஜஸ்ட்டு வந்து டைம் இருந்துச்சுன்னா விபூதி போட்டு கொஞ்சம் பொறுமையாக தேய்க்கணும் கையால். தேய்ச்சிங்க அப்படின்னா பளபளன்னு கடையில் இருக்கிற மாதிரியே ஆகிடும். ஸோ அதனால் எனக்கு டைம் இல்லைன்றதுனால இன்றைக்கி வந்து பீத்தாம்பரி பவுடர் போட்டு தேய்ச்சிட்டேன். ஸோ அதுவே எனக்கு கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு ஜென்ரேஷனை பற்றி இப்போ இருக்க அம்மாக்களுக்கு எவ்வளோ கவலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்த கமெண்ட்ஸ்லேயே எனக்கு தெரியுது. நிறைய பேர் வந்து நீங்கள் மட்டும் ஏன் இவ்வளோ வேலை செய்கிறீங்க அப்படின்ற கமெண்ட் வரும்போதெல்லாம் நான் அவங்களோட இடத்துலேருந்து என்ன யோசிக்கிறேன் அப்படின்னா, எல்லாருக்கும் என்ன பயம் அப்படின்னா ஆம்பளை பிள்ளைய வந்து வேலை செய்யாமல் வளர்த்துருவாங்களோ அப்படின்றது மட்டும்தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். அப்படிலாம் இல்லை. என் ஹஸ்பண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் மாமியாருக்கு நிறைய ஹெல்ப் பண்ணி தான் வந்திருக்காங்க. நான் அவரை வந்து சின்ன பிள்ளையிலேருந்தே பார்த்துருக்கேன் அப்படின்றதுனால எனக்கு தெரியும். ஸோ அதனால் அவங்க வந்து அவங்க அம்மாவுக்கு அவ்வளோ ஹெல்ப் பண்ணி வளர்ந்தா பையன். என் பையனும் கண்டிப்பாக அப்படி இருப்பான் அப்படின்றது சின்ன வயசுலேருந்தே எனக்கு தெரியும். ஏன்னா கபிலனை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன சொன்னாலும் சரி அதை வந்து செஞ்சுருவான். முடியாது அப்படின்னு சொல்லவே மாட்டான். பெரும்பாலும் சொல்ல மாட்டான். எப்போயாவது நோமா அப்படின்னு சொன்னால் கூட நான் ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டேன் அப்படின்னா, ஏன்ப்பா அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா போதும். நான் சரிம்மா நான் செஞ்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான். ஸோ அதனால் வீட்டு வேலைகள் பொறுத்த வரைக்கும் அவனுக்கு தெரியும் அம்மா எவ்வளோ வேலை செய்கிறாங்க, வீட்டில் எவ்வளோ வேலை இருக்குது அப்படின்றத புரிஞ்சு தான் நான் வந்து வளர்த்துட்ருக்கேன். பட் நம்ம என்ன தான் வளர்த்தாலும் அவங்க டீனேஜர் ஆகி அவங்களுக்குன்னு ஒரு பொறுப்பு வரும்போது அவங்க எப்படி இருப்பாங்கன்னு தெரியாது இல்லையா? ஒரு வேண்டுதல் மட்டும்தான், கடவுளே என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும் இப்போ இருக்கிற மாதிரியே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் அந்த வேண்டுதலோட எல்லா வேலைகளையும் முடிச்சுட்டு கிச்சன் வேலை, சாமி ரூமு, நாளைக்கு போடுற ட்ரெஸ் எல்லாமே எடுத்து வச்சுட்டேன். ஸோ காலையில் ஸ்நாக்ஸ் மட்டும் தான் எடுத்து வைக்கணுங்க. ஸோ அவ்வளோதாங்க, இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.